குட் மார்னிங் தங்கங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க தங்கங்களா? மார்னிங் பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் வைப்ரேஷன். உங்களுக்கு இங்கே பாருங்க, என்ன அழகு இல்லை, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இவர் ஒரே செடியில் லாஸ்ட் இயர் இது பூத்துருந்தது, வேறு லெவல் கலரும் அல்டிமேட். இது சிங்கிள் பெட்டல், பியூட்டிஃபுல் இங்கே பாருங்கள். அது மாதிரி இப்போது என்ன பண்ணேன்னா, வெயிலுக்கு சுத்தமாக முடியலப்பா. அச்சோ சாமி பாவம், இந்த தங்கம்லாம் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க வெயிலில். இப்போ இங்கே கொண்டு வரோம் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஒரு மதியானம் பார்த்திங்கன்னா செடியை தொட்டு பார்த்தா ஹீட் அப்படி ஏறிடுச்சு. என்ன பண்ணுறது, ஆனால் அவங்க செழுமையாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு மனசு ஒப்பலை. ஷிப்பா என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தான் சரி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு, குட்டி அடினியம் காடு மாதிரி எப்படி இருக்குது பாருங்களேன். பியூட்டிஃபுல்லாக இல்லை, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. சம்மர் ஸ்னோவில் இவ்வளோ பெரிய பிளான்ட் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வந்து எனக்கு மார்னிங் ஸ்னோ தானே இது, சம்மர் ஸ்னோ இருங்க பாரு, மார்னிங் ஸ்னோ ரைட், சம்மர் ஸ்னோ ஓகே, சம்மர் ஸ்னோ செம்மையாக இருக்குது பாருங்களேன், பியூட்டிஃபுல். இதில் நல்ல பெரிய பிளான்ட்டுப்பா, இது நல்ல ஹாட் ப்ரூனும் பண்ணி விட்ருக்குறோம் நம்ம. அதேமாதிரி இந்த இது இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலி இன்னும் இந்த லேபிள் வச்சுருந்தேன், கேனேஷன் அப்படின்னு தான் நம்மளுக்கு லேபிள் வந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேனேஷன் வேறு யாரும் இங்கே இது பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் கார்னேஷனே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் லாஸ்ட் இயர் வீடியோலாம் கேனேஷன் தான் சொல்லியிருப்பேன். இது ஸ்மோக்கி மேக்கப், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பூக்குது. இந்த அழகியை பாருங்கள், சிங்கிள் பெட்டல் அழகியை ரொம்ப நாளாக இருக்குப்பா. அந்த பூ ரொம்ப நாளாக அப்படியே இருந்துகிட்ருக்குது பாருங்கள். இது மாதிரி நம்மளோட ஃபெத்னியோங், ஆக்சுவலி சில்வர் எட்ஜுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ரெண்டுமே ஆக்சுவலி சேம் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபெத்னியோங்கிறது அவங்க லாங்குவேஜில் பாருங்களேன். எனக்கு பார்த்தோன்னே சரி ஓகே நார்மலாக ஒரு டக்குன்னு வீடியோ போட்டலாம்டா அப்படின்னு தான். பாருங்கள், பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. என்னங்க இது, வேறு லெவல் பியூட்டி. இப்போ பார்த்திங்கன்னா கலர்ஸை வச்சு திடீர்னு ஒரு அடினியம் வந்து பூவை அனுப்பி கேட்குறீங்கன்னா, சேம் லேக் ரெயின்லேயே தான் சீதோஷன்லேக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபடுது. இருங்கடா, ஃபெத்னியோங் சொன்னல, இதுதான் இங்கே பாருங்கள் டேக். அப்பா எம்மா என்னம்மா நீ மாடி அழகு செம்மதூளுங்கிற மாதிரி செம்மையாக இருக்கு. அங்கே பாருங்களேன், பா என்னங்க இது அழகு. நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, சான்ஸே இல்லை. சரக்குன்றை சீட்ஸு ஃப்ரீ சீட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா போட்டாச்சு நான், ஆல் ஓவர் இந்தியா, பேன் இந்தியா, இந்தியா முழுக்க செம்ம வரவேற்புப்பா. அதுக்கு சரியான வரவேற்பு. இந்தியா போஸ்ட்டில் தான் அனுப்புவேன். ஒரு 50-100 ஆர்டர் சேர இந்தியா போஸ்ட்டில் தான் அனுப்புகிறேன் நான். அதில் ஒருத்தர் வந்து டெல்லியிலேருந்து என்கிட்ட இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, யூஆர் யூனிக்குன்னு போட்டார். நான் சொன்னேன் அதுதான்டா எல்லாருமே சொல்கிறாங்க, இவ்வளோ பிளான்ட்டை வச்சுட்டு ஏங்க சேல் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லி அப்படி நினச்சிக்கிட்டேன் நான். அவர் வந்துட்டு இல்லை நான் அதை பண்ணுறேன், நீங்கள் என்ன இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, ஒரு ஆள் 2 ஆளுக்குலாம் பரவாயில்ல, எவ்வளோ பேர் கொடுப்பீங்க, நான் சீல் இருக்கிற வரைக்கும் கொடுப்பேன் அப்படின்னு நான். இவங்கெல்லாம் அப்படியே மொட்டு இப்போ தான் கட்டியிருக்காங்க, வருவாங்க பாருங்கள். இவங்க செம்ம க்யூட்டு, ஒரு 15-20 பிரான்ச்சஸ் இருப்பாங்க போல், உள்ளேருந்து வந்து. இவங்கெல்லாம் பியூட்டிஃபுல். இவங்களை இன்னும் நான் கட் பண்ணி வச்சா எவ்வளோ அழகாக பூப்பாங்கன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் இயர்லாம். ஓகே, செம்மையாக இருக்காங்கல்ல. எனக்கு அவங்க பேசுனதில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா, வந்து கேட்டவங்க எல்லாருமே நம்ம ஆடை பார்த்துட்டு அவ்வளோ நாள் தேடணும், உங்களை தாண்டா நான் தேடிட்டு இருந்தேன்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, அந்த போடா வாடான்னு இதில் வருது அப்படின்னா அது பாசத்தில் வர்றது, நீங்கள் இதை தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேடிட்டே இருந்தோம். ஆனால் அது சீடை ஃப்ரீயாகவே, இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குன்னாங்க. அது எனக்கு என்னமோ ஏதோ ரீச் பண்ண மாதிரி, ஒரு பெரிய கோல் வந்து ரீச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இவ்வளோ ஆசைப்பட்ட விரும்பி தேடி வந்து கேட்குறாங்க. ஏதோ ஃப்ரீ போட்டோன்றதுக்காக வாங்க வந்தவங்க கிடையாது அவங்கெல்லாம். கோமணியோட இதை பாருங்களேங்க, எவ்வளோ பெரிய இது தண்டப்பா. இங்கே பாருங்களேன், 6-7 மொத்தமாக இருக்குது. அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வச்சு பூத்து உங்களுக்கு நாங்கள் என்ன நீங்கள் அப்படி எழுதியிருந்தீங்க, நீங்களே வச்சு பூத்துதுன்னு சொல்லி காமிக்கிறோம் கண்டிப்பாக. நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா கொடுங்க, நான் சேர்த்து சீட்ஸ் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு. இது வந்து என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக உணருவாங்கல்ல.
ஓகே, நம்ம மக்கள் வந்து இந்தியாவில் இப்படியும் கொடுக்குறாங்களா? நிறைய இடங்களில் கொடுக்கலாம், பட் ஆல் ஓவர் இந்தியா எனக்கு கொடுக்கணும்னு தோணுனது வந்து ஏன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு. அதனால தான் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது, சரி நம்ம கொடுக்கலாம், இங்கே ஸ்ப்ரெட் பண்ணுறது இல்லாமல் அங்கேயும் கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் கொடுக்குறேன். நிறைய ஆதரவு எனக்கு அதுக்கு. அதாவது எப்படின்னா, கொடுங்க சிஸ்டர், உங்களோடது ஸ்ப்ரெட் பண்ணணும் எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறது தானே. கண்டிப்பாக நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை சொல்லி பண்ணுறோம். என்னோடது என்னென்னா, அந்த திரும்ப சொல்லணும், எடுத்தடுப்பில் இன்றைக்கி அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, மாடு வாங்க முன்னாடி நெய்க்கு ஆசைப்பட்ட கதை, அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோடது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்லோவாக போவோம், பட் என்னன்னாக்கும் ரொம்ப ஸ்டெடியாக போகணும். அதுதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி. அவங்க இந்த வருஷம் வச்சு விட்டு 3 வருஷம் கழித்து திரும்ப அவங்களுக்கு பூ வந்து அதை பார்த்து எத்தனை பேர் கேட்பாங்க. அவங்க நம்மளுக்கு எங்கேயோ இருந்து சரி டெல்லியில் உச்சியில் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ என்கிட்ட கேட்குறாங்க. அது மாதிரி எங்கேயோ இருந்து நம்மளுக்கு அனுப்புனாங்களே தமிழ்நாட்டிலேருந்து, நம்ம வீட்டில் இப்படி பூத்துருக்குதே, திரும்ப வந்து நம்ம இது எத்தனை பேர் கொடுக்கணுமேன்னு தோணும்ல உங்களுக்கு. அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் இல்லை? ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி எனக்கு வந்து கிடைக்குங்க. நான் இதோடு நிப்ப மாட்டேன். அவங்க வந்து குல்மஹர் வந்து கிராஃப்டட்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு பர்சன் பற்றி பேசுகிறேன், நிறைய பேர் வந்து வாங்குறவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது வந்து ஷேர் பண்ணுவாங்க. இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது ஒரு பிளான்ட்டுப்பா, இதில் சீடு இது தான். நம்ம துலுக்கந்தாமந்தி இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ளது தான் இது. இது போட்டு பார்ப்போம், இது வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு சக்யூலண்ட் மாதிரி இருக்குது, நார்மலாலாம் இல்லை. இது வித்தியாசமான ஒன்று. இப்போ அந்த ஆயில் காய்ச்சுறவங்க யாராவது இருந்தால் அந்த கீழாநெல்லியை பாருங்கள், எவ்வளோ கீழாநெல்லிப்பா, கீழாநெல்லி, அப்புறம் இன்னொன்று இருக்குமே குப்பை மீன், இதெல்லாம் அவ்வளோ வந்து முளைச்சி கிடக்கும். ஐயோ விழுந்துட்டா கீழே. இதுதான் இதோட சீடு, போட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட பேக்கிப்பர்ஸ் வந்து கரெக்டாக அன்றைக்கி இது பண்ணோம்ல, பான்சாய் இது பண்ணோம்ல, ஷேப் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒயர் பண்ணிக்கலான்னு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள், அழகாக வளர்ந்துட்டுருக்குது. எப்படி இருக்குது இந்த அடினியம் காடு? இது வீட்டில் வைக்கக்கூடாதுன்றாங்களேப்பா, எனக்கு தெரியலப்பா, அது வைக்கலாமா வேணாம். என் மாமனார் வந்து ஒரு தடவை இது வீட்டில் வைக்கக்கூடாது, எடுத்து போடு, தூக்கி போடுன்னாரு. அவருக்கு மறைச்சி கீழே வச்சு இது பண்ணி அப்புறமா போகிற இடங்கள்லாம் பேத்துட்டு வந்துடுவேன். ஐயோ போன்சாய் பண்ணுமே அழகாக இருக்குமே, ஏன் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு. கோயிலில் தான் வைப்பாங்க, வீடே கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு நினச்சேன். அதுக்கு ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுத்துட்டாருன்னா அது வேறு பயமாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒன்று வச்சுருப்பாங்க, 3-4 பிரான்ச்சஸில் வருது. இது ஏன் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னாங்க மாமா? வீடு கோயில் இல்லையா? அப்புறம் என்ன வழிபாட்டு தலத்தில் வைக்கிறது? என்னை வழிபடுங்கடா. அது வழிபாட்டு தலம், இங்க வீடு வந்து வழிபாட்டு தலம். ஓ குண்டலியா? வழியும் பாட்டும் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களாங்க எப்படி சொல்கிறாருன்ட்டு. அது வழிபாட்டு தலமா, சாமியை கும்பிடுறதா. இங்கே வழிபாட்டு தலம்னா பெயினாமா, அந்த வழிபாட்டு தலமா இது வீடுங்கிறது வந்து. அப்போ சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா மாமா? வழி மட்டும் இருந்தால் பரவாயில்ல, பாட்டுல இருக்கு. இல்லை அப்போ சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா மாமா? நான் ஏன் நடிக்கணும்? நான் இதை என்ன பண்ண போகிறேன், அப்படியே வந்து சூப்பராக பான்சாய் மாதிரி ரெடி பண்ண எனக்கு ஆசையாக இருக்குப்பா. ஆனால் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்காக ஹெல்ப் பண்ணுங்களேன் யாராவது. இது நம்ம வீட்டில் இது வைக்கலாமா வேணாமா தெரிஞ்சவங்க, கொஞ்சம் ஹெல்ப் தான் கேட்குறேன், உதவி கேட்டால் செய்யணும். ஓகே, அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், இது வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐ திங்க் இது கம்பங் கிணறின்னு நினைக்கிறேன். கம்பங் சேத்தி மாதிரி பிங்க் கலரில் பூக்கும், கம்பங் கிணறி அதுதான் நினைக்கிறேன். பூக்கட்டும், பூத்ததுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். பூக்கட்டே அந்த ஷேப்பே ரொம்ப அழகாக இருக்குது. எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் அழகாக இருக்கானுங்க. இந்த வீடியோவில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ப்ரிஷியஸாக தோணுது, ரொம்ப சூப்பர் பிளான்ட்டு, ஆனால் வெயிலே இருந்துகிட்ருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கார் கூட வெளியில் இருந்தாலும் பரவாயில்ல வெயிலில், ஆனால் உங்கள் வீட்டு இந்த செடி வெளியில் இருக்க வேணாம், அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து உள்ளே வைக்க பாருங்கள், முக்கியமான செடிகளை மட்டும். அதுதான் நம்ம இவங்களுக்கு பண்ணுற ஒரு இதாக இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பையனாகிடுச்சுப்பா, தொட்டு பார்த்தா அங்கே பாருங்கள் அப்படியே சூடு அப்படி இருந்துச்சு. சரி தங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங்.